சார்பாக ஆர்டிஎஸ் எடப்பாடியினுடைய வெற்றிகரமான சுற்றுப்பயணம், செல்லுமிடமெல்லாம் மக்கள் வெள்ளம், பீதியில் ஆளுங்கட்சியினுடைய அண்டா தூக்கிகள் தினம் தினம் அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறது, இதுதான் கூவினுக்கிறாங்க. ஒரு இதுலேயும் உக்காந்துக்கிட்டு இதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு இது யாருக்கு இருக்குன்னாக்கா அதிமுகவினுடைய தொண்டனுக்கு. ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்ட்டு ஒவ்வொரு தொண்டனும் இப்போ சீறி எழுந்துட்டான். அதனால தான் எடப்பாடியார் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாமே இவ்வளோ கூட்டம் கூடுது. இதுவே ஒரு வியப்புக்குரிய ஒரு விஷயம். எல்லாமே அதிமுக இது முடிஞ்சு போச்சு, இது அவ்வளோதான் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தது. நீங்கள் மேட்டுப்பாளையத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, செல்லும் இடமெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம், மக்கள் வெள்ளத்தில் எடப்பாடியார். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த மீடியாவில் உட்காந்து இவன் பேசுகிறதெல்லாம் பார்க்குறான். காலி பண்ணிவிடுவானு போல் தெரியுது இவனுங்க அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு. அதனால் நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடி தூக்கிட்டு கிளம்பிட்டான். இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, தேர்தல் வரைக்கும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் தான் இந்த கட்சி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுக்கும் வேகம் அதிகமாகி இன்னும் கூட்டம் இதாகி அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியை அமரக்கூடிய ஒரு சூழல் கூட இல்லாத அளவுக்கு அதை நாசப்படுத்துறதுக்காகவே நீங்கள் வேலை செய்யுங்க. இப்படியே நடக்கட்டும். பேசிக்கிட்டே இருங்க உட்காந்துக்கிட்டு. இதுக்கும் ஒருத்தர் இருக்காங்க, துரைசாமி, செந்தில்வேலு. எதனா பேசுகிறீங்க? நாட்டில் எவ்வளோ ஒரு கொலை, ஒரு பக்கம் ஆணவ கொலை, இன்னொருத்தருக்கு காவல் நிலையத்தில் மரணங்கள், 25 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அடித்து கொண்டு இருக்காங்க. 24 பேரை காவல் நிலைய மரணங்கள் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பேசுங்களேன். விலைவாசி உயர்வு, அதை பற்றி பேசுங்க. மக்களுக்காக தானே நீங்களாம் உட்காந்து பேசுகிறீங்க. ஒரு கட்சிக்காக உட்காந்து பேசுகிறீங்க. மக்களுக்காக பேசுங்களேன் ஒரு நாளைக்காவது. போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரி இலவச பஸ் சரியாக வர மாட்டேங்குது, ஏன்னா மக்கள் அவதிப்படுறாங்க, அதை பற்றி பேசுங்க. ஏதாவது ஒரு திட்டங்கள் முழுமையாக மக்களை சென்றடைக்குதா? இந்த 1000 ரூபாய் ஒன்று தவிர 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாய்க்கு அவங்க ஒரு குடும்பத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிகபட்ச செலவு மாதத்துக்கு 5000க்கு மேலே ஆகுதுன்றாங்க. இதெல்லாம் உட்காந்து பேசுங்களேன். விலைவாசி குறைக்கிறதுக்கு பேசுங்க. அரிசி விலை ஒன்றுமே இல்லாமல் அது பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி அதிமுக கவர்மெண்ட்டில் 45 ரூபாய்க்கு இருந்த அரிசி இன்றைக்கி 80 ரூபா கொடுத்தா தான் நல்ல அரிசி. அப்போ ஒரு நாளைக்கு 1 கிலோ அரிசினாக்கா ஒரு குடும்பத்துக்கு, ஒரு 2 பேர் 3 பேருக்கு குடும்பத்துக்கு 1 கிலோ அரிசினா ஒரு கிலோ அரிசிக்கு 30 ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ மாதத்துக்கு என்ன ஆச்சு? 1000 ரூபாய். இதையே 2 கிலோ செலவு பண்ணுறவங்களுக்கு 2000 ரூபாய். இதெல்லாம் கணக்கு போட்டு சொல்லுங்களேன் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு. இதையும் பேச மாட்டேன்றீங்க. ஒவ்வொரு விலைவாசியின் உயர்வை பற்றி பேசுங்க. மக்கள் படக்கூடிய இந்த மாதிரி குறைகள் இருக்குது. எங்கே அதாவது 4 வருஷத்தில் எத்தனை சாலைகள் போட்டிருக்காங்க, எத்தனை சாலைகள் போடல? ஒன்றும் இல்லை. சென்னைக்கு அருகாமல் இருக்கிற மாமல்லபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அந்த இது கட்டுறேன், வாய்க்கால், அதாவது மழைநீர் வடிகால் கட்டுறேன், சாலை போடுறேன்னு சொல்லிட்டு 60 லட்ச ரூபாய் ஒரே நாளில் ஒரே இதில் போட்ட மாதிரி கணக்கு காட்டி அது சந்தி சிரிக்குது இதில் தொலைக்காட்சியில். இதெல்லாம் பற்றி உட்காந்து பேசுங்களேன். இதெல்லாம் ஏன் பேச மாட்டேன்றீங்க? அதிமுக வலிமை எழுந்தது. யார் இது? யார் கவலைப்படணும்? அதிமுக தொண்டன் கவலைப்படணும். உங்களுக்கு ஏன் அந்த கவலை? எதுக்கு இருக்குது தொலைக்காட்சி? இப்போ இதெல்லாமே எல்லாம் இப்போ பத்திரிக்கை இப்போ என்னமோ தெரியல. இப்போ புதுசாக தந்தி தொலைக்காட்சியில் எடப்பாடி பேசுகிறது எல்லாத்தையும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க போட்டுட்டு.
அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் லேசாக அவங்களுக்கு ஒரு ஜனங்க கூட்டத்தை பார்த்து இதை கூட வந்து நம்ம வந்து ஒளிபரப்பலை அப்படின்னு சொல்லிட்டாக்கா இந்த சேனலை அவ்வளோதான் போல் தெரியுதுன்னு நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? அதிமுக இப்போ இப்போ அது வந்து இப்போ வலிமை இழக்குதுன்றது அவங்க அது வந்து தொண்டை. நான் அதிமுக தொண்டனா வலிமை இழந்து போச்சுன்னு சொல்கிறதுக்கு பாரதிய ஜனதா வந்து விழுங்கிடும், பாரதிய ஜனதா விழுங்கிடும்னு சொல்லிட்டு ஒரு காலமும் ஒரு இதில் கூட சொல்கிறேன், அதிமுகவை வந்து எந்த கொம்பனாலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த தொண்டனுடைய அவன் வந்து எழுந்து நின்றுட்டான் அப்படின்னு சொன்னாக்கா எதிரணி எத்தனை கட்சிகள் அங்கே கூட்டணியில் இருந்தாலும் தவிடுபொடி ஆகிடும். இதுதான் அதிமுகவினுடைய வரலாறு. இந்த வரலாறை வந்து நீங்கள் வந்து மாற்றணும்னு நினைக்காதீங்க. அதிமுக வந்து இன்னும் வலிமை பெறும். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து ஆட்சி அமைப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். நான் அம்மா இருக்கும்போது அந்த மாதிரி உட்காந்து இந்த நக்கீரன் பிரகாசெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தான் சத்தியம் தொலைக்காட்சியிலலாம். இப்படி தான் டயரை நக்கிறாங்க, அதை நக்கிறாங்க, இதை நக்கிறாங்க. உங்களை வந்து அது வந்து இப்போ ஏதோ உங்களுக்கு வந்து இது சுதந்திரம் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றதுனால வந்து நீங்கள் வந்து அன்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து 20 வருஷமாக வந்து நீங்கள் இதை பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த அம்மா இருக்கும்போது அதெல்லாம் வந்து பெருசாக தெரியல. இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஜனங்கள்லாம் இப்போ அப்படியே அவ்வளோ கூட்டம் வந்து தொண்டர்கள் இப்போ வந்து இப்போ இது பண்ணி அப்படியே குழுமி இருக்கிறாங்களே, என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நாம் வந்து வாக்காளர் பெருமக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதிரியான காணொளிகளெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதிமுக